ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆத்தியும் சேனைக்கிழங்குல தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சேனைக்கிழங்கு நம்ம கட் பண்ணும்போது கை கொஞ்சம் ஊறல் வரும். அதுக்காக வேணால் லைட்டாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெய் ஏதாவது கையில் நல்லா தேய்ச்சிட்டு இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கிழங்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அரைச்ச மசாலா கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் இதை சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கூட இதை குக் பண்ணுங்கள். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதுக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ரெண்டும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. அப்போ இதை இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டான சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.